ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு மூளையில் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, சீக்கிரமாக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. என்னடா இது, இந்த மூளை பொரியல் செஞ்சிட்டோமே, இது கூட வச்சு சாப்பிட்ணுன்னு நீங்கள் யோசிக்கவே வேணாங்க. இது கூடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட வேணாம். இந்த பொரியல் உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா மெயின் டிஷ்ஷே இதுவாக தான் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மூளை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது மூளை பொரியல் செய்கிறதுக்கு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தாங்க மூளை பொரியலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெட்டி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போன பிறகு இதில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1/2 ஸ்பூனுக்கு குறைவாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மூளை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு மூளையை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த மூளையை சேர்த்துக்கலாம். மூளையை சேர்த்துட்டு இதை வேகமாக கிளற வேணாங்க, ரொம்ப பொறுமையாக கிளறி விடுங்க, இல்லைன்னா மூளை உடஞ்சிரும். உங்களுக்கு பொடி மாஸ் மாதிரி வேணும்னா நம்ம கொத்து பரோட்டா கொத்துவோம்ல, அது மாதிரி நல்லா இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கொத்தி விட்டுருங்க. அப்போது நல்லா பொடி மாஸ் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கும், அதனால் இந்த பீஸை நான் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறேன். இப்போது இந்த மசாலாவை மூளை கூட நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மூளை நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா அழகாக வந்திருக்கு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மூளை பொரியல் கூட முட்டை சேர்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. முட்டை சேர்த்துட்டு அந்த முட்டையோட மஞ்சக்கரு இருக்குல்ல, அதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விடலைன்னா அது அப்படியே தனியாக நின்றும், அதனால தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மூளை வறுவலுக்கு மிளகுத்தூள் நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த முட்டையை மூளை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம மூடி எதுவும் போட தேவையில்லைங்க. நம்ம மூளை நல்லா வெந்தடிச்சு முட்டை 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சூட்லேயே நல்லா வேக வச்சுட்டா போதுங்க. 3 மினிட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள், 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மூளை முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுவையான மூளை முட்டை பொரியலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். என்னோட இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.